ஹாய் மக்களே, எத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் இதுக்கு ஒரு முடிவே கிடைக்காது போல இருக்கு மக்களே. அந்த பொண்ணுங்க இறக்குறது மட்டும் இல்லாம குழந்தையும் சேர்த்து கொண்டுடுறாங்க. ஆமா மக்களே, நான் மாநிலம் வேதாரண்யத்துல நிவேதா என்ற பெண் 6 மாத குழந்தையோட, அதுவும் பெண் குழந்தை மக்களே, கிணத்துல குளிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. காரணம் என்னன்னா மாமனார் மாமியார் கொடுமையா மக்களே. அந்த மாமியார் ஒரு ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரா, மாமனார் அரசு ஊழியரா இருந்து ரிட்டையர் ஆகணும் வராம 10 பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு ஹெட் மாஸ்டரே இந்த மாதிரி ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்தி கொள்றாங்கன்னா சாதாரண மாமியார்லாம் இப்ப என்ன பண்ணுவாங்க? உங்க பிள்ளைக்கு ஒண்ணுன்னா துடிக்குது இல்ல, நீங்க பெத்து வளர்த்த மாதிரி தானே அந்த பெண்ணு வீட்டுல பிள்ளைய பெத்து வளர்த்து உங்க வீட்டுல கொடுத்துருப்பாங்க. இன்னொன்னு கேட்கிறேன், உங்களால சகிச்சிக்க முடியலன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகளை எதுக்கு பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க? பையனை வீட்லயே வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பையன் உங்களுக்கு என்ன உண்மை தேவையான செஞ்சுட்டு உங்களுக்கு கிரீடத்தை தலையில வச்சு அந்த பையன் உங்களை பார்த்துப்பாரு. ஓகேவா? இந்த பொண்ணு வரப்போய் இவளை போட்டு கொடுமைப்படுத்தி இவளை கொன்றது மட்டும் இல்லாம பிள்ளையும் சேர்த்து கொலை பண்ணி அந்த 6 மாசம் பச்சிலும் பாலவனே அந்த பொண்ணோட மன உளைச்சல் வேற என்ன செய்யும்? அந்த பொண்ணோட எண்ணம் ஒன்னே ஒன்னதான் இருந்திருக்கும், நம்ம இருந்து இந்த புள்ள கஷ்டப்படக்கூடாது, அதுக்கு நம்மளோட சேர்ந்து இந்த பிள்ளைய வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எல்லா தாயும் நினைக்கிறது தான். இதுக்கு ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு மக்களே. பொண்ணு ஒரு கதறி வீடியோ போட்டுட்டு இறந்து போயிருக்காங்க. பார்க்கவே மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. தயவுசெய்து இது எல்லா மாமியாரையும் நான் குறிப்பிடல, சமுதாயத்துல நல்ல மாமியாரும் இருக்காங்க. திரும்ப புள்ள மாதிரி பாக்குற மாமியாரும் மாமியார தாய் மாதிரி பாக்குற மருமகளும் இந்த சமுதாயத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் 1-2 பேர், அதாவது 1-2 பேர் சொல்ல முடியாது மக்களே, 10-15 பேர் செய்யற வேலையால நல்லவங்களுக்கும் கெட்ட பேர் வருது. அநியாயமா 2 உயிர் போயிடுச்சு. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. நன்றி.